இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கருப்பு குங்குளியம். இது ஒரு ஒரிஜினல் சாம்பிராணி. இது வந்து கேரளா குங்குளியம் கூட வந்து சொல்லுவாங்க. கருப்பு குங்குளியத்துல வந்து இன்னும் 2 வகை இருக்கு. அதில் வந்து இது கேரளா குங்குளியம். இது பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஒரு ஒரிஜினல் சாம்பிராணின்றது. இது வந்து மரத்துல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பிசினி ஐட்டம் தான் இது. உங்களுக்கு இந்த சாம்பிராணி பார்த்தாவே தெரியும் பாருங்க. பின்னாடி மரப்பட்டு தெரியுதுங்களா? இது மரத்துல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரிஜினல் சாம்பிராணி. இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை ஒரு நல்ல ஒரு மனமும் இருக்கும். இது பாருங்க, உங்களுக்கு இது பாருங்க பிசினி எப்படி இருக்கு. இது காயாம இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பீஸ். இதுல உங்களுக்கு இதை பார்க்கும் போது தெரியும். இதுதான் ஒரிஜினல் உங்களுக்கு சாம்பிராணி. இது காயாம இருக்கிறதுனால உங்களுக்கு அமைக்க முடியாது. பாருங்க, தெரியுதுங்களா? அந்த பிசினி எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம மரத்துல இருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு சாம்பிராணி. இதுதான் நமக்கு ஒரிஜினல் சாம்பிராணி. இது ஈரம் இருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்க முடிச்சது. காயாம ஒன்று இருக்கு. ஓகே, பாருங்க சாம்பிராணி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த புகையை வந்து சுவாசிக்கலாம். இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்கு. இது கடவுளுக்கும் அவ்வளோ நல்லது, நமக்கும் நல்லது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் சாம்பிராணி. பாருங்க பிசினி எப்படி இருக்கு பாருங்க. இது காஞ்ச பிறகு ஈரமும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஈரமா இருக்குது உங்களுக்கு அந்த பிசினி காமிச்சிருந்தேன். காஞ்ச பிறகு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க. இது காஞ்ச பிறகு இது பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதுதான் நமக்கு ஒரிஜினல் சாம்பிராணி.